பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு பலத்தினால் இடை கட்டுவார். அந்த நாளிலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனையும் சத்துவத்தையும் ஞானத்தையும் ஆலோசனையும் தந்து ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஆகவே நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலத்தினாலே எல்லாவற்றையும் நாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமையை, பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகவே எந்த பலவீனத்தை குறித்தும் நாம் சோர்ந்து போக வேண்டாம். சில சூழ்நிலைகளை பார்த்து நாம் பலவீனப்பட்டு விடுகிறோம். அப்படி நாம் பலவீனப்படாதபடிக்கு எப்பொழுதும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இன்னும் நான் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன் என்று நாம் அறிக்கை பண்ண நாம் பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம். மேன்மை அடைந்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து மேன்மைகளும் உயர்வுகளும் நமக்கு வருகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய பலவீனத்தை குறித்து நாம் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி எப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று அறிக்கை பண்ண அவருடைய பலன் நம்மை அதிகமாய் ஆட்கொள்ளும். யோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்று இங்கே யோபு எழுதுகிறார். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி. எப்படி ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார்? நாம் விழுந்து போகிற சூழ்நிலை வரும் பொழுது அவருடைய வார்த்தையினாலே நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி நம்மை நிலை நிற்க பண்ணுகிறார். மாத்திரமல்ல, தள்ளாடி கொண்டிருக்கிற நம்முடைய முழங்கால்களை கூட ஆண்டவர் பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவருடைய வார்த்தைகளினால் நம்மை நிற்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். எழுந்து நின்று பலன் கொள்ளும்படி அவருடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்துகிறது. ஆகவே இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மை நிலை நிற்க பண்ணுகிறது, நம்மை பலப்படுத்துகிறது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம், பலனை பெற்றுக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 32ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே என்று இங்கே தாவீது எழுதுகிறார். என்னை பலத்தால் இடை கட்டுகிற தேவன். எப்பொழுதும் நம்மை ஆண்டவர் பலத்தால் இடை கட்டுகிறபடியினாலே நாம் முன்னேறி செல்வோம். நம்முடைய வழிகளை ஆண்டவரே செவ்வைப்படுத்தி நம்மை பலப்படுத்தி வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அநேக சூழ்நிலைகளிலே கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது.
அநேக நேரங்களிலே நமக்கு பின்னாலே ஒரு சத்தம் கேட்கிறது, இந்த வழியிலே போ என்று சொல்லி நம்மை வழி நடத்துகிற தேவன். அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது, ஆலோசனை தந்து நம்மை வழி நடத்துகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுவோம், பலனை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்கிறார்கள், விண்ணப்பம் ஏறெடுக்கிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? எவ்வளவு பெரிய கூட்டம் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து விட்டார்கள், எங்களுக்கு அந்த கூட்டத்திற்கு முன்பாக நிற்கக்கூடிய பலன் எங்களுக்கு இல்லை, என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஆண்டவரை மாத்திரம் அவர்கள் நோக்கி பார்த்தார்கள், எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனது இல்லை. ஆகவே ஆண்டவரை அவர் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பலனை கொடுத்தார். அவர்தான் சொன்னார், இவ்வளவு பெரிய கூட்டத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், யுத்தம் பண்ணுகிறது நீங்கள் அல்ல, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பாடகரை வரிசையாய் நிறுத்தினார்கள். எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடத் தொடங்கினார்கள். அவர்கள் பாடி துதி செய்ய ஆரம்பித்தவுடனே அவர்களுக்கு எதிராக வந்த ஏராளமான கூட்டம் ஒருவருக்கு ஒருவர் எதிராக எழும்பி அவர்களை வெற்றுண்டு மடிந்து போனார்கள். ஆகவே காலையிலே பார்க்கும் பொழுது எல்லாரும் பிரேதங்களாய் விழுந்து கிடந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஆண்டவர் அவர்களுக்கு பலனை கொடுத்தார். துதித்தவுடனே ஒரு பலன் இறங்கி வந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சில பலவீனங்கள், தடுமாற்றங்கள் வரும் பொழுது கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி துதிக்க ஆரம்பித்து விடுவோம். துதிக்க துதிக்க தேவ பலன் நம்மை நிரப்பும். ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த கர்த்தருடைய பலன் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கும். நாம் சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த போராட்டத்திலிருந்து நான் ஜெயிக்க எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் நான் மேற்கொண்டு முன்னேறி செல்வேன். தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா தடைகளையும் தாண்டி நாம் முன்னேறி சென்று மேன்மையான ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் பெற்றுக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதியிலே வாழ்க்கையிலே தடுமாறி போய் பலனை இழந்து போய் சோர்ந்து போய் நிற்கிறார்களோ, இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் சத்துவத்தையும் பலனையும் கொடுத்து ஆண்டவர் அவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறபடியினால் உமக்கு நன்றி. எல்லா தடைகளையும் தாண்டி மேன்மையான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவரும் இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவிச்சு. நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.